வெல்கம் பேக் ராயல் டெரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்ம சேனல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இஸ்ரோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுலேருந்து 180 டேஸ் 180 நாளுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேபி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிருப்பீங்களா, அந்த லாஸ்ட் டேட்லேருந்து அடுத்த 1 இயர் கழிச்சு கூட அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ லிபர்ட்டி டு த சோசியல் சிச்சுவேஷன் பொறுத்து தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த எக்ஸாம் டேட் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேபி எக்ஸ்பெக்டிங் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர், அப்படி இல்லைனா பிப்ரவரி 2026 வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதும்போது கரெக்டாக அந்த டூரேஷன் அப்படி தான் இருந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழிச்சு தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு மெத்தாலஜியில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நீங்கள் எக்ஸாம்க்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து எக்ஸாம் படிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சாக இருக்கலாம், இன்ஜினியரிங் பிரான்ச், எனி பிரான்ச்சஸாக இருக்கேன். நான் இப்போ தான் எக்ஸாமுக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இன்னிலேருந்து நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலுடைய இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு கூடிய லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட சிலபஸ் வந்து கையில் எடுக்க முடியும். மாஸ்டர் லெவல் இருக்கக்கூடிய சிலபஸ், இல்லைனா வந்து நீங்கள் பிஎஸ்சி லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பிஎஸ்சி லெவல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் சிலபஸ், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ், இல்லை எனி வாட் எவர் மேபி சப்ஜெக்ட் நீங்கள் சிலபஸ் கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஒரு சிலபஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் வரையும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக்ஸ் இருக்குன்னா மெக்கானிக்ஸில் வரக்கூடிய ஃபஸ்ட் கான்செப்ட் எதை பற்றி படிப்பீங்கன்னா நீங்கள் வந்து மோஷன்ஸில் நியூட்டன்ஸ் லா பற்றி படிப்பீங்க. சரிங்களா? இப்போ நியூட்டன் லாஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கான்செப்ட் நீங்கள் வந்து படிச்சிருங்க, கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது ஓரியன்டாக கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டடி மெத்தட் தான். ஸோ நீங்கள் இப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களால் சிலபஸையும் டைமுக்கு ஒரு 90 டேஸில் சிலபஸையும் கவர் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து உங்களால் நிறைய வந்து எக்ஸாம் வந்து ப்ராக்டிஸும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபிசிக்ஸை வந்து எப்படி படிக்கணும், எக்ஸாம் ஓரியன்டாக அது எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் வந்து கான்செப்ட்டில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சினா ஃபஸ்ட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கான்செப்ட்டை நீங்கள் மக்கப் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் உங்களால் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணியே தீரணும், வேறு வழியே கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக கன்சிடென்ட் ப்ராக்டிஸ் டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் லேர்னிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மீன்ஸ் நான் வந்து சிலபஸ் பற்றி ஓரியன்டாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இருக்கும். சரிங்களா? ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்லாம் இந்த நியூட்டன் லா, கன்வர்சேஷன் லா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேசிக், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், மேத்தமெட்டிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதுக்கான சோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான புக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்ஸ் பை ஹாலிடேஸ். ஓகேவா? ஹாலிடேஸ் ஒரு புத்தகம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ரெசின் ஆர் யூனிவர்சிட்டி ஃபிசிக்ஸ் பை யங் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து கூட நீங்கள் வந்து அதை படிச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அல்ஜிப்ரா, கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கணும். இதுக்கான சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ கீ பாயிண்ட் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெமரைஸ் தான், அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினிஷன். இப்போ வெலாசிட்டினா என்ன, ஆக்ஸலரேஷன் என்ன, இல்லை ஒர்க்னா என்ன, எனர்ஜினா என்னன்றதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு கூடிய வந்து கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டடி ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டெய்லி உங்களுடைய சிலபஸை வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் வந்து ரிலவென்ட் டாபிக்ஸ் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும். ப்ளஸ் அடுத்து வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேனேஜபிள் டாபிக்னு சொல்லியிருக்கும், இன்னொன்று வந்து ஆன் டாபிக். அதாவது உங்களால் ஈஸியாக படிக்கக்கூடியது, அடுத்து வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடியது. லைக் இப்போ மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து M1 M2 அந்த பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரோமேக்னஸ் கொஞ்சம் டஃபாக இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டெல்எஸ், T1 T2 அந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டைமையும் மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 1-2 கான்செப்ட் இல்லை 3-4 கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு 12 இல்லை 13 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டே ஆகணும். சரிங்களா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து விசுவலேஷன் மெத்தட்லையும் கற்றுக்கலாம், இல்லை டீச்சிங் அதர் மெத்தட். ஸோ வேறு யாராவது சொல்லி கொடுத்தவங்க நீங்கள் கற்றுக்கலாம். ப்ராக்டிஸ் த ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம் வந்து இப்போ வந்து சிலபஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம சேனலுடைய டெலிகிராம் சேனல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அது ஈஸியஸ்ட் ஆக்சசபிள் சோர்ஸை தான் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து முக்கியமான என்ன டைமென்ஷனல் சோர்ஸ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோடைய ஃபார்முலா கொடுத்துருவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் கொடுத்துருவாங்க. ஆனால் பட் அதோடைய கான்ஸ்டன்ட் யூனிட்ஸோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ M/S என்ன, L/T/M² நமக்கு வந்து அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப டீப்பாக கேட்டிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டடிஸ் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து வை த ஆஸ் த கொஸ்டின் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் F = mn சொல்லக்கூடிய அந்த நியூட்டன் செகண்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒய் இதை வந்து F = mn சொல்லிட்டாங்கிறது வந்து ஒரு பேசிக், ஒரு இல்லூஷன், ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து வந்து அனலாஜிக்கல் மெத்தடில் நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து வந்து மீனிங்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? மீனிங்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ லைக் வந்து E = mc² சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைனா உங்களால் வந்து அந்த 1.5 ஹவரில் வந்து நீங்கள் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து சம்ஸ் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், லீனியர் மோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணி பர்ன் அவுட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி அதை மூவ் பண்ண போகிறீங்கிறது உங்களுடைய லாங் செஷனில் நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எப்பவுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா,
ஸ்டே கியூரியஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸ்ப்ளோர் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து ஸ்டடிஸை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜிபிஎஸ் எப்படி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி நம்மளோட ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்குன்றத பற்றி நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா. அது மாதிரி லைஃப் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரீட் த கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லி ரீட் பண்ணுங்க சரிங்களா. ஒரே ஒரு முறை ரீட் பண்ணாலும் என்ன கீவேர்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எதை அவாய்ட் பண்ணணும், எதை எடுத்துக்கணுன்றதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மெத்தாலஜி நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அழகாக டைம் பண்ணிப்பாங்க. 1.5 hour 60 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கெஸ் பண்ணி போகிறேன் இதில் அப்படிலாம் அந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அடுத்து வந்து இங்கே வந்து புக் சோர்ஸ்னு பார்க்கும்போது நான் பேசிக்காக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ் HC வர்மா ஃபார் த பிகினர்ஸ்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைலர் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ். ஓகே, இது இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து ஃபர்தராக ஸ்டடி ஆஃபீஸ் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.